10th plus 2வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Now we learn about the topic of magnetic effects of current. In the previous section, we learn about only the magnetic effects. Only the magnetic field, and this topic is magnetic effects of electric current. This is then application of electric current. The first one is Oersted experiment. So this is then magnetic effects of current. So in the lesson la nama paatha first topic only magnetism. Magnet na enna, magnet oda properties, adanodiya uses எல்லாம் பார்த்தோம், applications எல்லாம் பார்த்தோம். So and then the second topic is magnetic effects of electric current. By using this experiment to verify the magnetic effects of current, that means this is an experiment, Oersted experiment. Oersted is one of the scientists. In 1820, the Hans Christian Oersted, preparing for this lecture in physics, noticed first 1820 Hans Christian Oersted அப்படிங்கிறவர் அவரோட லெக்சருக்காக என்ன ப்ரிப்பேர் பண்ணார் அப்படின்னா, the electric current passing through a wire deflects the nearby magnetic compass. ஸோ ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஒரு கண்டக்டர், தட் மீன்ஸ் ஒயரில் பாஸ் ஆகுது. ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் ஒரு ஒயரில் பாஸ் ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆணுச்சு. ஸோ இதை வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டலாக வெரிஃபை பண்ணார். ஸோ அவருக்கு ஒரு டவுட் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் ஒரு ஒயரில் பாஸ் ஆகும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து ஏன் டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற கொஸ்டின் ரைஸ் ஆணுச்சு. ஸோ பை ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் ஹி அப்சர்வ்டு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அப்சர்வ் பண்ணார், ஏன் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. டிஃப்ளெக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் காம்பஸ் இஸ் டியூ டு த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்டு அரவுண்ட் கரண்ட் கேரியிங் கண்டக்டர். ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அதை பற்றியான இன்வெஸ்டிகேஷனில் அவர் என்ன அப்சர்வ் பண்ணார்னா, மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆணுச்சு. எதனால்? மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆனதுனால. ஒரு கண்டக்டரில் கரண்ட்டு போணுச்சு. அப்படி கரண்ட்டு போகிற கண்டக்டரில் என்ன நடக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்போது சேஞ்ச் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் அந்த மேக்னெட்டிக் காம்பஸை என்ன நடந்துச்சு? டிஃப்ளெக்ட் ஆக வச்சுது அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தார். ஸோ அண்ட் தென் வென் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் ரிவர்ஸ்டு. ஸோ இப்போ கரண்ட்டோட டைரக்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணுறோம். ஏற்கனவே போயிட்டுருக்கு ஒரு டைரக்ஷனில், ஒரு கண்டக்டரில் ஒரு டைரக்ஷனில் ஏற்கனவே கரண்ட்டு போயிட்டுருக்கு, அதனுடைய டைரக்ஷன் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணுறோம். அப்போ மேக்னெட்டிக் காம்பஸோட டிஃப்ளெக்ஷன் ஏற்கனவே இருந்த சைட்லேருந்து ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு டிஃப்ளெக்ட் ஆணுச்சு. ஸோ புரியுதா என்னென்னு? ஸோ ஒரு கரண்ட்டு கேரிங் கண்டக்டரில் ஒரு ஒயரில் கரண்ட்டு போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய காம்பஸ் பாக்ஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆணுச்சு. ஸோ கரண்ட்டு போகல அப்படின்னா அங்கே வந்து டிஃப்ளெக்ட் எதுவும் இல்லை. ஸோ கரண்ட்டு போகும்போது அந்த ஒயரில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது அந்த காம்பஸில் ஒரு டிஃப்ளெக்ஷன் இருந்துச்சு. ஸோ அண்டு தென் கரண்ட்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும் போது அந்த காம்பஸ் பாக்ஸில் டிஃப்ளெக்ஷனுடைய டைரக்ஷன் சேஞ்ச் ஆணுச்சு. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஒயரில் கரண்ட்டு போயிட்டு இருக்கும்போது அதில் க்ரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகிறதுனால காம்பஸ் பாக்ஸில் இருக்கக்கூடிய மேக்னெட்டு டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுதான் மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான காரணம். ஸோ இதுலேருந்து டெவலப் ஆனது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிசம். ஸோ இதுலேருந்து டெவலப் ஆன ஒரு டாபிக் தான் எலக்ட்ரோ மேக்னட்டிசம். இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிசம் வேறு ரெண்டு பிரான்ச்சஸை டெவலப் பண்ணுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுலேருந்து வந்துச்சு? இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிசம் எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா
electricity and magnetism. So which unifies the two branches in physics, namely electricity and magnetism. எலக்ட்ரிசிட்டியும் மேக்னட்டிசமும் ரெண்டும் சேர்ந்தது தான் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆர்ஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு கண்டக்டரில் அதாவது ஒரு ஒயரில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது அதில் க்ரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காம்பஸில் ஒரு டிஃப்ளெக்ஷனை க்ரியேட் பண்ணும். கரண்ட்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது காம்பஸ் பாக்ஸில் டிஃப்ளெக்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு கண்டக்டிங் ஒயரை சுற்றி ஒயரில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது அதை சுற்றி அதனுடைய சரௌண்டிங்கில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு அரவுண்ட் எ ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரியிங் கண்டக்டர் அண்ட் சர்க்குலர் லூப். ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் எடுத்துக்கிறோம். அந்த ஸ்ட்ரெயிட் கண்டக்டரில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது அதில் எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், அண்டு சர்க்குலர் லூப்பில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது அதை சுற்றி எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் கேரியிங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் எடுத்துக்கிறோம். இந்த டயக்ராமில் பாருங்கள், இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். இதில் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. அந்த ஃப்ளோ ஆகிற டைரக்ஷன் தான் இங்கே இந்த ஏரோ மார்க் இண்டிகேட் பண்ணுது. அப்போ பாட்டம் டு டாப்புக்கு இந்த கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டோட லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை சரௌண்டிங் அதை சுற்றி இருக்கும். ஸோ நம்ம இப்போ பக்கத்தில் ஒரு மேக்னெட்டிக் காம்பெக்ஸை எடுத்துக்கிட்டு போகிறோம். ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை பக்கத்தில் கொண்டு போய் நம்ம ஒரு காம்பெக்ஸை வச்சோம் அப்படின்னா, அந்த காம்பஸ் பாக்ஸில் இருக்கக்கூடிய நீடில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டால் ஒரு டார்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், ஒரு டார்க்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எதனால் டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, எந்த டைரக்ஷனில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகுதோ அந்த டைரக்ஷனில் அதனுடைய மேக்னெட்டிக் காம்பஸோடைய டிஃப்ளெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை விட்டு நம்ம வெளியில் காம்பஸை எடுத்துகிட்டு வரும்போது அதனுடைய டிஃப்ளெக்ஷன் என்ன ஆகிடும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அண்டு தென் இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் எடுத்துக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு காம்பஸ் பாஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ அந்த காம்பஸ் பாஸில் எந்த டைரெக்ஷனில் டிஃப்ளெக்ஷன் ஆகுதோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதில் இந்த மேக்னெட்டிக் லைன்ஸை வந்து நம்ம ட்ரா பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆர்ஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட்டு வெரிஃபை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எந்த டைரெக்ஷனில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணாங்க. ஸோ இது இந்த ஆர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் வந்து இருக்குல்ல, the nature of magnetic field is like a concentric circles having their centers at the axis of the conductor. இதை தான் வந்து இந்த டயக்ராம் சொல்லுது. ஸோ இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரில் இதை சுற்றி எப்படி இருக்கும் அப்படின்னா, சர்க்குலர் பாத்தில் இதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ கரண்ட்டோடைய டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் இருக்கும். ஸோ இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? த டைரக்ஷன் ஆஃப் சர்க்குலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, வில் பி கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கும். கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இப்போ இன்கேஸ் கரண்ட்டோட டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆனிச்சுன்னா, அதாவது டாப் டு பாட்டம் வந்துச்சு அப்படின்னா, அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸோடைய டைரக்ஷன் என்னவா மாறிடும்? கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்ம வந்து வரையணும். ஸோ இது நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்காக ட்ரா பண்ணிக்கிறது தான். ஸோ ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்டலாக தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் இதனுடைய மேக்னிடியூடு வேல்யூ, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸோட மேக்னிடியூடு வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா, த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கரண்ட் இஸ் இன்க்ரீஸ்டு. ஸோ இந்த கண்டக்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டோடைய ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா, then the density of the magnetic field will also increases. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸோடைய டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஸோ த கரண்ட்டோடைய ஸ்ட்ரென்த்தும் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸோடைய டென்சிட்டியும் எப்படி இருக்கும் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லலாம். கரண்ட்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸோடைய டென்சிட்டி நமக்கு அதிகமாக இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பி அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை எப்படி இ அப்படிங்கிற லெட்டரில் நம்ம இண்டிகேட் பண்ணுறோமோ அந்தமாரி மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸை பி அப்படிங்கிற லெட்டரில் கேபிட்டல் பி அப்படிங்கிற லெட்டரில் நம்ம இங்கே டினோட் பண்ணலாம். த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு பி டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா எப்போ சார் டிக்ரீஸ் ஆகும்? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர். ஸோ இப்போ இது பக்கத்தில் இருக்குது, இந்த கண்டக்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மேக்னெட்டிக் லைன்ஸோடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஆர் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக நமக்கு பியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய ஸ்ட்ரென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும் இன்கேஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆணுச்சு அப்படின்னா. ஸோ இப்போ என்னது இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா த கண்டக்டர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரோபோஷனல் சொல்லலாமா? இதுவும் இந்த கண்டக்டருடைய கரண்ட்டு கேரியிங் கண்டக்டரும் இந்த எவ்வளோ லென்த்தில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்கோ இது எப்படி இருக்கும்? ஒன்றுக்கு ஒன்று தலைகீழாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆறுங்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸோடைய டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணுது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆணுச்சு, இந்த ஆறு வேல்யூ இன்க்ரீஸ் ஆணுச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டரில். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குலர் காயில் கேரியிங் கரண்ட். ஒரு சர்க்குலர் காயில் இருக்குது. ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், இது ஒரு சர்க்குலர் காயில் எங்கே ஆரம்பிக்குது? இங்கே ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்யூட் ஒன்று கொடுத்துருக்குறோம். இதில் வந்து கீ, அடுத்தது வந்து இது வந்து ரியோஸ்டாட், இது வந்து பேட்ரி. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியும், இதெல்லாம் ஃபஸ்ட் லெசனில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். ஸோ அப்போ ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு சர்க்குலர் காயில் இங்கேருந்து ஆரம்பித்து இது பாருங்கள் இப்படி இது வந்து முடியுது. ஸோ இந்த சர்க்குலர் காயிலில் நம்ம வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சர்க்குலர் காயில் கேரியிங் கரண்ட், ஒரு சர்க்குலர் காயிலில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது எந்த டைரக்ஷனில் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்கும், மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த டயக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குலர் காயில் கேரியிங் கரண்ட். இந்த ஏரோ மார்க் இண்டிகேட்ஸ் த சர்க்குலர் காயில் கேரியிங் கரண்ட். அண்டு ஏபி அப்படிங்கிறது என்னது? அதாவது இந்த சர்க்குலர் காயிலில் ஒரு பாயிண்ட் ஏ, இன்னொரு பாயிண்ட் வந்து பின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த ஏங்கிற பாயிண்ட்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் ஆரம்பிக்கும், பிங்கிற பாயிண்ட்டும் ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் ஆரம்பிக்கும். இப்படியே ஆரம்பிச்சு இது கண்டினியூஸாக என்ன இருக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்கும். அடுத்தது இது ரெண்டுக்கும் இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸு மேக்ஸிமம் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சப்போஸ் வி கீப் எ மேக்னெட்டிக் காம்பஸ் நியர் எ கரண்ட் கேரியிங் சர்க்குலர் கண்டக்டர். ஸோ இப்போ இந்த சர்க்குலர் கண்டக்டருக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் காம்பஸை பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து என்ன நடக்கும்? ஒரு டார்க் வந்து அது மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ அப்படி டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனிச்சுன்னா அதில் கம்பல்சரி ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஃப்ளெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ ஏங்கிற பாயிண்ட்லேயும் பிங்கிற பாயிண்ட்லேயும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆர் நியர்லி பேரலல் டு ஈச் அதர் நியர் த சென்டர் ஆஃப் த லூப். ஸோ அப்போ இந்த லூப்புக்கு சென்டரில் இருக்கக்கூடிய இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நியர்லி பேரலாக இருக்கும். ஸோ அப்போ மற்ற இடத்துலலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் சர்க்குலராக இருக்கும். ஸோ இந்த நியர் ஆஃப் த காயிலில் எப்படி இருக்கும்? சர்க்குலராக இருக்கும். ஸோ அடுத்தது சென்டரில் தான் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? சர்க்குலராக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு காயிலுக்கும் இந்த காயிலினுடைய சென்டரில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? பேரலாக இருக்கும். த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி இப்போ நம்ம பேசணும் அப்படின்னா த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ்டு எப்போ? வென் த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இன்க்ரீஸ். ஸோ கரண்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு இன்க்ரீஸாக இருக்கும் போது அங்கே வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இது சர்க்குலர் காயில் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தது ஒரு கண்டக்டர். ஸோ இது வந்து ஒரு சர்க்குலர் காயில். அப்படி காயில்னு பார்க்கும்போது த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் த காயில் ஆர் இன்க்ரீஸ்டு அட் த டைம் த மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இஸ் இன்க்ரீஸ்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இதில் வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அண்டு தென் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயிலை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு பக்கத்தில் கொண்டு போய் நம்ம ஒரு மேக்னெட்டிக் காம்பஸை வைக்கும் போது அதில் டிஃப்ளெக்ஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்?
த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயில் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். த பொலாரிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இன் த லூப். இதில் பொலாரிட்டி அப்படிங்கிறது என்னது, இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது, இதில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ நார்த் போல் டு சவுத் போல் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட லைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அண்ட் தென் த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்லேயோ இல்லை ஒரு சர்க்குலர் லூப்லேயோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. அப்படி கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய கரண்ட்டோட டைரக்ஷனும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனையும் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் எடுத்துக்கோ. ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரைட் ஹேண்டில் அந்த கண்டக்டர் வந்து நம்ம கையில் வச்சுருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது இந்த தம்ப் ரூல் அப்படின்னு சொல்கிறோம்ல, என்ன சார் தம்ப் அப்படின்னா, இந்த தம்போடைய டைரக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு ஃப்ளோ ஆகக்கூடிய டைரக்ஷன். அண்ட் த ரிமைனிங் 4 fingers will loop the current carrying conductor, that is the direction of magnetic field. ஸோ இப்போ இந்த தம்போட டைரக்ஷன் இந்த கண்டக்டரில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகக்கூடிய டைரக்ஷன். அப்போ இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 4 fingers பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரை பிடிச்சிருக்கக்கூடிய விரல் இருக்குல்ல, இந்த 4 விரல். ஸோ அதுதான் அந்த டைரக்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஸோ இது வந்து இப்போ சைட் வியூ அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இது வந்து டாப் வியூ. இங்கே பாருங்கள் இந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய இது டாப் வியூ. டாப் வியூனா இந்த சென்டரில் இருக்கிறது கரண்ட் கேரிங் கண்டக்டர். கரண்ட் கேரிங் கண்டக்டர் இது. ஸோ இது வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள். இது வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் தென் என்ன டைரக்ஷன், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நமக்கு மென்ஷன் பண்ணு. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம், த மேக்னெட்டிக் ஃபீல்டு அரவுண்ட் எ ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரியிங் கண்டக்டர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டரில் நம்ம வந்து தம்போடைய டைரக்ஷன் தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டோட டைரக்ஷன் சொல்ல முடியும். த ரிமைனிங் ஃபிங்கர்ஸ் இருக்கக்கூடிய டைரக்ஷனை நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்னு சொல்லலாம். ஸோ அண்டு தென் சர்க்குலர் காயில் எடுத்துக்கிறோம். ஒரு சர்க்குலர் காயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சர்க்குலர் காயிலோட கரண்ட்டோட டைரக்ஷன் பாருங்கள், இந்த ஏரோ மார்க் இண்டிகேட் பண்ணுறது கரண்ட்டோட டைரக்ஷன். ஸோ இப்போ இந்த டைரக்ஷனில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது, இந்த டைரக்ஷனில் கரண்ட்டு வெளியில் வருது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்குலர் காயில் நீ வந்து இப்போ ரைட் ஹேண்டில் வந்து இதை எடுத்த அப்படின்னா ஸோ அப்போ அந்த தம்ப் இண்டிகேட் பண்ணக்கூடிய டைரக்ஷன், தம்ப் ஃபிங்கர் எங்கே இருக்கோ அந்த டைரக்ஷன் வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகக்கூடிய டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். த ரிமைனிங் 4 fingers indicate the direction ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இது வந்து இப்போ ஒரு சர்க்குலர் காயில் இருக்குது, அந்த சர்க்குலர் காயில் நீ வந்து கையில் பிடிக்கிற. கையில் பிடிக்கும் போது தம்போடைய டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டு போகிற டைரக்ஷனில் எடுத்துக்கிட்டோம்னா மீதி 4 விரல் இருக்கக்கூடிய அந்த டைரக்ஷன் தான் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் வந்து என்ன சொல்லுது, த ரைட் ஹேண்ட் ரூல் இஸ் எ நிமோனிக் டு ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்படிங்கிறது என்னது, ஜஸ்ட்டு ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனையும் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இன் எ கண்டக்டரையும் தான் நமக்கு சொல்கிறதுக்கு தான் இந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் வந்து யூஸ் ஆகுது. மற்றபடி நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை வச்சுக்கிட்டு இதில் வேறு இன்னும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்படிங்கிறது என்னது, நம்ம ரைட் ஹேண்டில் வந்து இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரையோ இல்லை வந்து ஒரு சர்க்குலர் லூப்பே எடுக்கும் போது அதோடைய தம் ஃபிங்கர் அண்ட் த ரிமைனிங் 4 fingers வந்து டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணுது. எது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனையும் கரண்ட் கேரிங் கண்டக்டருடைய டைரக்ஷனையும் தான் நமக்கு சொல்லுது இதில். அண்டு தென் இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள், தம்போடைய டைரக்ஷன் கரண்ட்டோட டைரக்ஷனும் அண்டு தென் ரிமைனிங் ஃபிங்கர்ஸோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனுடைய இஃப் வி ஹோல்டு த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இன் அவர் ரைட் ஹேண்ட், நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ரைட் ஹேண்டில் அந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டரை பிடிக்கிறோம். அப்படி பிடிக்கும் போது சச் தட் த தம்ப் பாயிண்ட்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ. ஸோ தம்ப் பாயிண்ட் வந்து எதை சொல்லுது, தம்ப் ஃபிங்கர் வந்து டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோவையும் தென் த fingers encircling the wire points in the direction of the magnetic field lines produced. ஸோ இந்த ரிமைனிங் 4 fingers வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதை சுற்றி இருக்குது, அந்த கண்டக்டரை சுற்றி இருக்குது. ஸோ அது வந்து சர்க்குலர் காயிலோ இல்லை வந்து ஸ்ட்ரெயிட் கண்டக்டரோ எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அப்போ சுற்றி அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த 4 fingers வந்து எதை என் சர்க்கிள் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த ஒயரை என் சர்க்கிள் பண்ணியிருக்கு, அதை தான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது கொஞ்சம் முக்கியமானது. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை வந்து நம்ம வச்சு தான் என்ன பண்ண முடியும், கரண்ட்டோட டைரக்ஷனையும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனையும் சொல்ல முடியும். ஸோ அப்போ நம்ம ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா
அந்த கண்டக்டரில் ஸ்ட்ரெயிட் கண்டக்டராக இருந்தாலும் சரி, மற்றபடி ஒரு சர்க்குலர் காயிலாக இருந்தாலும் சரி, நம்ம பார்த்த உடனே சொல்லிட முடியாது எந்த டைரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, எந்த டைரெக்ஷனில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் க்ரியேட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ இப்போ கரண்ட்டோட டைரெக்ஷனை வந்து சொல்கிறதுக்கு நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் தான் தேவைப்படுது. ஸோ இப்போ இந்த கரண்ட்டோட டைரெக்ஷன் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, ஸோ அங்கே க்ரியேட் ஆகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து நம்ம டைரெக்ஷனை சொல்லிடலாம். ஸோ இதனுடைய ஒன் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை நம்ம வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா த மேக்ஸ்வெல்ஸ் ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூல் இதை வச்சு சொல்லலாம். ரைட் ஹேண்ட் மேக்ஸ்வெல்லோடைய ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த கரண்ட்டோட டைரெக்ஷனையும் அடுத்தது அதனால் க்ரியேட் ஆகக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸையும் நம்ம சொல்லலாம். ஸோ திஸ் ரூல் இஸ் யூஸ்டு டு டெட்டர்மைன் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இப்போ நமக்கு ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு சர்க்குலர் காயில்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் கரண்ட்டு போகிற டைரெக்ஷன் நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல வந்து அந்த பேட்ரி, தட் மீன்ஸ் செல்லை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம், பேட்ரி கனெக்ட் பண்ணுறோமோ அந்த டைரெக்ஷன்லேருந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் டைரெக்ஷன்லேருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும், நெகட்டிவ் டைரெக்ஷன்லேருந்து எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ அந்த பாசிட்டிவ்லேருந்து ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் டைரெக்ஷன் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகக்கூடிய அந்த டைரெக்ஷனை நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா த மேக்ஸ்வெல் ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூலை எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த ரூல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, டெட்டர்மைன் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இஃப் யூ ரொட்டேட் எ ரைட் ஹேண்டட் ஸ்க்ரூ யூஸிங் எ ஸ்க்ரூ டிரைவர். ஸோ இந்த கீழே ஒரு டயக்ராம் இருக்குது பாருங்கள். So this rule is used to determine the direction of the magnetic field. So Maxwell right hand corkscrew rule எதுக்கு யூஸ் ஆகுது, direction of magnetic field அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ இது வந்து நம்மளுடைய ரைட் ஹேண்டுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த 4 ஃபிங்கர் பார்த்தீங்க அப்படின்னு இந்த 4 ஃபிங்கர் வந்து ஸ்க்ரூ மாதிரி அடுத்து இந்த தம் ஃபிங்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூவ் பண்ணக்கூடிய டைரக்ஷன். ஸோ இப்போ ஒரு ஸ்க்ரூ இருக்குது, அந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவோட டைரக்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய டைரக்ஷன். ஸோ இப்போ ஸ்க்ரூவை வந்து நம்ம வாலில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணும் போது நம்ம ரொட்டேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ரொட்டேட் பண்ணக்கூடிய டைரக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இதை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ நம்ம ஒரு கண்டக்டரை எடுத்துக்கிட்டு அதை நம்ம கையில் பிடிச்சி இது பண்ணி பார்க்குறதுக்கு, செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு ஸ்க்ரூவை இன்சைடாக நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கு மூவ் பண்ணக்கூடிய டைரக்ஷன் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ ரிவர்ஸ் டைரக்ஷனில் வருது அப்படின்னா அப்போ கரண்ட்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ அப்போ இங்கே ரொட்டேட் எ ரைட் ஹேண்டட் ஸ்க்ரூ யூஸிங் எ ஸ்க்ரூ டிரைவர், then the direction of the current is same as the direction which screw advances and the direction of rotation of the screw gives the direction of magnetic field அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இது ஒரு ஸ்க்ரூவை எடுத்துக்கிட்டு அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு டைட் பண்ணும்போது அந்த ஸ்க்ரூ தான் கரண்ட்டோட டைரக்ஷன் அப்படின்னா நம்ம ரொட்டேட் பண்ணக்கூடிய அந்த டைரக்ஷன் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இதில் தம் ஃபிங்கரோட டைரக்ஷன் என்னது, நம்ம ரொட்டேட் பண்ணக்கூடிய டைரக்ஷன். அந்த 4 ஃபிங்கர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது இப்போ இதில் வந்து நமக்கு டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குது, ஸோ எந்த டைரக்ஷனில் போகுது, இன்வேர்டாக போகுதா இல்லை அவுட்வேர்டாக போகுதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இந்த ப்ராப்ளம் ஓரியன்டாக பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இப்போ இந்த ஏரோ மார்க் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ எப்படி இருக்குது, இது வந்து இன்வேர்டாக போகுது அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை இன்வேர்டாக போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி இன்வேர்டாக போகிறதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா இன்ட்டு மார்க் போட்டிருப்பாங்க. இன்ட்டு மார்க் போட்டு ஒரு சர்க்கிள் போட்டிருப்பாங்க. அப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, இன்வேர்ட் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவுட்வேர்ட் டைரக்ஷன் அப்படின்னா இந்த பேஜுக்கு அவுட்வேர்டாக மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னா டாட் வச்சு ரவுண்ட் போட்டிருப்பாங்க. அப்படி ரவுண்ட் போட்டிருந்தா அது வந்து அவுட் ஆஃப் த பேஜ்னு வச்சுக்கலாம். ஏரோ மார்க்கு அதாவது இன்ட்டு மார்க் போட்டு ரவுண்ட் போட்டிருந்தா இன்டு த பேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். த மேக்னெட்டிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ் இன்டு த பேஜ், மேக்னெட்டிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ் அவுட் டு த பேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பயட் சாவர்ட் லா அப்படிங்கிறது என்ன. ஸோ இதுக்கு இந்த ஆர்ஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு ஆர்ஸ்டட் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்ன சொன்னார், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜீன் பேப்டைஸ் பயட் அண்ட் ஃபெலிக்ஸ் சாவர்ட் அப்படிங்கிற 2 பேர்,
அதாவது இதை 2 பேரும் தான் பார்த்தீங்க அப்படின்னா பயட் சாவட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன் 1819 என்ன பண்ணாங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டலாக வெரிஃபை பண்ணாங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ்லாம் எப்படி க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா நமக்கு என்ன பண்ணாங்க, மேத்தமெட்டிக்கலாகவும் எக்ஸ்பெரிமெண்டல் ஓரியண்டாகவும் நமக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸோடைய டைரக்ஷனை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அப்போ ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் பக்கத்தில் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் போயிட்டுருக்கு, அதுக்கு பக்கத்தில் ஒரு காம்பஸ் வைக்கும் போது கம்பல்சரி நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு டிஃப்ளெக்ஷன் ஆகும். அப்படி டிஃப்ளெக்ஷன் ஆகிறத மேத்தமெட்டிக்கலாக நமக்கு வந்து ப்ரூஃப் பண்ணது அண்டு தென் எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூஃப் பண்ணது ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா இந்த பயட் சாவட் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேர்த்துடைய வெரிஃபிகேஷன் என்னன்னு பாருங்கள். த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சம், அதாவது சேம் பாயிண்ட்ஸ், அதாவது எந்த பாயிண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கண்டக்டரில் நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சேம் பாயிண்ட் இன் ஸ்பேஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த கரண்ட் தட் ப்ரொடியூசஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இப்போ ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம், இல்லை ஒரு சர்க்குலர் காயில் எடுத்துக்கிறோம், ரெண்டுலேயுமே எந்த பாயிண்டில் நீ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு சரி, மிடில் பாயிண்ட்டுன்னு சரி, இல்லை எண்டுன்னு இல்லை மிடில் பாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லை எண்டு பாயிண்ட்டாக இருக்கலாம், எந்த இடத்துல நீ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து செக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஷேப் ஆஃப் த கண்டக்டர், அதாவது திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எனி ஷேப் ஆஃப் த கண்டக்டர். அது வந்து ஸ்டேட் கண்டக்டராக வேணாலும் இருக்கலாம், இல்லை சர்க்குலர் காயிலாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அதில் நீ எந்த இடத்துல நீ எடுத்து செக் பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு புரியுறது டிபெண்ட்ஸ் அப்பான் த கரண்ட் அண்ட் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயில் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன் அண்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் பயட் சாவட் லா. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம். ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டு இது வந்து ஒரு சர்க்குலர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம். அந்த கண்டக்டரில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு எண்டில் நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ இதில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்துல ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது விங்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ இது வழியாக இப்போ கரண்ட்டு ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. அப்படி ஐங்கிற கரண்ட்டு ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் எந்த இடத்துல நீங்கள் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை செக் பண்ணாலும் நமக்கு எப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த கண்டக்டருடைய பக்கத்துலேயும் சரி, கண்டக்டரை விட்டு சர்டைன் பாயிண்ட்ஸ்லேயும் சரி நமக்கு எப்படி இருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்போ இந்த ஒரு கண்டக்டரில் எடுத்துக்கிறோம்ல, அந்த கண்டக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பிட்வீன் கேப்பில் ஒரு டிஎல் லென்த்தில் டிஎல் அப்படிங்கிற இந்த ஸ்மால் லென்த்தில் ஒரு பிங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு அதான் டிபி, அதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரிங்களா? ஒரு டிஎல் லென்த்தில் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குது, ஸ்மாலாக இருக்குது. ஸோ அந்த ஓவரால் லென்த்துன்னு பார்க்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிறது ஸ்மால் லென்த்து. அந்த ஸ்மால் லென்த்லேருந்து பிங்கிற பாயிண்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல அந்த பிங்கிற பாயிண்ட்டு எங்கே இருக்குது, கண்டக்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். கண்டக்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். கண்டக்டர்லேருந்து என்ன ஆங்கிளில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ கண்டக்டர்லேருந்து எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரில் அதை சுற்றி ஒரு சர்க்குலர் லூப்பில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகிருக்கும். ஆனால் இங்கே சர்டைன் ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிங்கிற பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஆங்கிளை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அப்போ ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் பிங்கிற அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ பயட் அண்ட் சாவட் எக்ஸ்பெரிமெண்ட்லி அப்சர்வ்டு தட் த மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இப்போ இந்த டிபி அப்படிங்கிறது என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம கண்டுபிடிக்கணும் எங்கே, அட் த பாயிண்ட் பி இடத்துல, அட் த பாயிண்ட் பியில். ஸோ அண்டு தென் இது என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒரு ஸ்மால் எலமெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஸ்மால் எலமெண்ட்டை தான் நான் டிஎல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா the magnetic field is directly proportional to the current carrying conductor அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆல்ரெடி. ஸோ அது ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம், ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரில் நம்ம எவ்வளோ கரண்ட்டை வந்து ஃப்ளோ பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ரெண்டும் எப்படி இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அண்டு த லென்த் ஆஃப் த கண்டக்டர். ஸோ எவ்வளோ லென்த்துக்கு நம்ம கண்டக்டர் எடுத்துக்கிறோமோ
அந்த இடத்துல இருக்கக்கூடிய லென்த் ஆஃப் த கண்டக்டர் பொறுத்து என்ன இருக்கும், த லென்த் ஆஃப் த கண்டக்டரும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அடுத்தது என்ன ஆங்கிள், ஸோ சர்டன் ஆங்கிள்னு சொல்லியிருக்கிறோம், டீட்டாங்கிற ஒரு சர்டன் ஆங்கிள்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த ஆங்கிளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக தான் இருக்கும். ஸோ அடுத்தது இப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர். ஸோ அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ அதிலிருந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஆருங்கிறதும் மேக்னெட்டிக் ஃபீல்டு டிபிங்கிறதும் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸஸுக்கு பார்த்துருப்போம். இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சார்ஜஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாகவும் டிஸ்டன்ஸுக்கு த ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போ அதே ஈக்குவேஷன் தான், அதே மாடலில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் தான். இந்த ஃபஸ்ட் என்னன்னு பாருங்கள், த டைரக்ட்லி ஆஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கரண்ட், த கண்டக்டர் கரண்ட் கேரிங் கண்டக்டரில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா டைரக்ட்லி ஆஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கரண்ட் ஐயை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். டைரக்ட்லி ஆஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த லென்த் எலமெண்ட் டிஎல்ல டிபெண்ட் பண்ணியிருக்கோம். டிஎல்ல டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா இதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் டைரக்ட்லி ஆஸ் த சைன் ஆஃப் த ஆங்கிள், இங்கே வந்து டீட்டான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த டீட்டா அப்படிங்கிறது சைன் ஆஃப் த ஆங்கிளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இந்த பிட்வீன் டிஎல்லுக்கும் ஆருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஆங்கிள். ஸோ இந்த பிங்கிற பாயிண்ட்டு இந்த கண்டக்டர்லேயே ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம், இல்லை இந்த கண்டக்டர்லேருந்து 90 டிகிரியில் இருக்கலாம், இந்த கண்டக்டர்லேருந்து 45 டிகிரியில் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம் இந்த டீட்டா அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் அப்படிங்கிறது எதுக்கு, டிஎல்லுக்கும் ஆருக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஆங்கிள். அடுத்தது ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இந்த டிபியும் ஆர் ஸ்கொயரும் எப்படி இருக்குது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ இப்போ திஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்டு ஆஸ் ஒரு ஈக்குவேஷன் ஒன்று எழுதலாமா, டிபி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ இன்ட்டு டிஎல் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு சைன் டீட்டா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்னா கேங்கிற ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ டிபி இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஐ டிஎல் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு சைன் டீட்டா அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த கே அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்டர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதாவது ஏரில் இருக்கா, ஆர் வேக்கமில் இருக்கா, ஆர் எனி அதர் மெட்டீரியலுக்குள்ளார இருக்கா. ஸோ இது கே இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வேல்யூ, கே இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் டிவைட் பை 4π அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன் எஸ்ஐ யூனிட்ஸில் மியூ நாட் டிவைட் பை 4π. இப்போ கேவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1ன்னு வச்சுக்கிட்டோம்னா இதனோட வெக்டர் நோட்டிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டிபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் டிவைட் பை 4π ஐ டிஎல் வெக்டர் கிராஸ் மல்டிப்ளை ஆஃப் ஆர் கேப் டிவைட் பை ஆர் ஸ்கொயர். ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த கிராஸ் மல்டிப்ளை வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு வெக்டர் நோட்டிஃபிகேஷன் எழுதணும் அப்படின்னா நம்ம சைன் டீட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம இதெல்லாம் +1லேயே படிச்சிருப்போம். இந்த டிஎல் வெக்டார் கிராஸ் ஆர் கேப் அப்படிங்கிறது தான் டிஎல் சைன் டீட்டா அப்படின்னு எழுதியிருக்கிறோம். சரிங்களா. ஸோ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னது, இந்த டிபி வெக்டார் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட லென்த்து மட்டும், டிஎல்லுங்கிற ஒரு குறிப்பிட்ட லென்த்து மட்டும். ஸோ இப்போ நமக்கு ஓவரால் லென்த்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் என்னது, இந்த டிபிங்கிற ஈக்குவேஷன் டிபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் டிவைட் பை 4π ஐ டிஎல் வெக்டர் இன்ட்டு ஆர் கேப் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த கண்டக்டரில் ஒரு சர்டைன் லென்த்து மட்டும், இந்த டிஎல்லுங்கிற லென்த்து மட்டும். ஸோ நமக்கு இப்போ ஓவராலாக இந்த ஸ்மால் எலமெண்ட் இல்லாமல் எனக்கு இந்த கண்டக்டர் ஃபுல்லாக நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கணும், இந்த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் எடுத்துக்கலாம். இந்த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கரண்ட் எலமெண்ட்டுக்கு டோட்டலாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணலாம், இன்டெக்ரல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இன்டெக்ரல் ஆஃப் டிபி அப்படிங்கிறது என்னது, பி வெக்டர். அப்போ பிங்கிறது தான் என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். ஸோ பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைடட் பை 4π இன்டெக்ரல் ஆஃப் டிஎல் கிராஸ் ஆர் கேப் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ இதுதான் இந்த பி வெக்டர் அப்படிங்கிறது என்னது, இந்த ஓவராலாக இருக்கக்கூடிய என்டையர் கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இப்போ இந்த கேசஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இஃப் த பாயிண்ட் பி, அந்த பிங்கிற பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிங்கிற பாயிண்ட்டு இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இஃப் த பாயிண்ட் பி லைஸ் ஆன் த கண்டக்டர், இந்த கண்டக்டர்லேயே இருந்துச்சு அப்படின்னா அப்போ டீட்டாவோட வேல்யூ என்ன ஆகிடும் அப்படின்னா டீட்டா இஸ் ஈக்குவல் டு 0.
அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த சைன் தீட்டாவுக்கு பதிலாக சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா சைன் 0 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ அந்த இடத்துல நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா 0. இதை சுற்றி தான் நமக்கு என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ டிபி இஸ் 0 அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது ரெண்டாவது கேஸு, இஃப் த பாயிண்ட் லைஸ் பெர்பெண்டிகுலர் டு த கண்டக்டர். இந்த கண்டக்டருக்கு இந்த பிங்கிற பாயிண்ட்டு பெர்பெண்டிகுலராக இருந்துச்சு, கண்டக்டரும் இந்த பாயிண்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா டீட்டாவோட வேல்யூ என்னது, டீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி. தேர்ஃபோர் டிபி அப்படிங்கிறது எப்படி சேஞ்ச் ஆகும், ஸோ sin 90 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ரிமைனிங் ஈக்குவேஷன் டிபி இஸ் ஈக்குவல் டு ஐடிஎல் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு என் கேப் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு கண்டக்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டால் தான் அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் கிடைக்குது. அதனுடைய ஸ்ட்ரென்த்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே மேத்தமெட்டிக்கலாக வெரிஃபை பண்ணியிருக்கிறோம். இன் நெக்ஸ்ட் கிளாஸில் த சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் கூலும்ஸ் லா அண்ட் பயட்ஸ்-சாவர்ட் லா. இப்போ நம்ம கூலும்ஸ் லா அப்படிங்கிறத ஃபஸ்ட் லெசனில் படித்தோம், பயட்ஸ்-சாவர்ட் லா அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இது ரெண்டையும் என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணி ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம்.